வணக்கம். நம்பிக்கையின் பேரில் மட்டுமே செய்யக்கூடிய எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அது நஷ்டத்தில் தாங்க முடியும். அப்படி ஒரு விஷயந்தான் உங்களுடைய நிலத்தையோ உங்கள் வீட்டையோ இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ரிமிசஸையோ எந்த ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் நம்பிக்கையின் பேரில் யாராவது ஒருத்தருக்கு வாடகைக்கு கொடுக்குற ஒரு செயல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, எதனால் கட்டாயம் ஒவ்வொரு வாடகைதாரர்கிட்டையும் நம்ம இந்த ப்ராப்பரான லீஸ் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கணும், இது அத்தனையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதாவது உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்தை இன்னொரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வாடகைக்கு கொடுக்குறீங்க. அப்போது உங்கள் ரெண்டு தரப்புக்கும் இடையில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டுப்பீங்க. அதுதான் லீஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் லேண்ட்லார்ட், அதாவது வீட்டினுடைய ஓனருக்கும் அந்த வீட்டில் வாடகைக்கு வரக்கூடிய டெனண்ட், அவங்க ரெண்டு பேருடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைனா லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணுவாங்க. அடுத்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம லீஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய லேண்டாக இருக்கலாங்க. அந்த லேண்ட் அப்படின்றது ஒரு வேக்கண்ட் லேண்டாக இருக்கலாம், இல்லை அது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கலாம். அதே மாதிரி அடுத்து பில்டிங் அப்படின்றதும் டொமஸ்டிக் பில்டிங், அதாவது நீங்கள் தங்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை நம்ம லீஸ்க்கு கொடுக்க முடியும். அடுத்து நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாமல் டெனண்ட்டுக்கு வாடகை கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அவங்க தான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களே, நாளைக்கு சரியாக வாடகை கொடுக்கலன்னா கூட நாங்கள் இதிலேருந்து கழிச்சுப்போம், எதுக்காக இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு தரப்பினர் கேட்பாங்க. இன்னும் ஒரு சில தரப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா, லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, ஆனால் இந்த கூகுளில் இருந்தோ இல்லைனா வேறு ஏதாவது ஆன்லைனில் இருக்கக்கூடிய டூல்லேருந்து இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 தவறுனால என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்துடலாங்க. முதல் காரணம் எவிக்ஷன் ப்ராசஸ். இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா, உங்களோட டெனண்ட்டை சரியாக வாடகை கொடுக்கல, இல்லை ப்ராப்பர்ட்டி ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாரு, இல்லை ப்ராப்பர்ட்டியை சரியாக மெயின்டைன் பண்ணல, இந்த மாதிரியான காரணங்களுக்கு உங்களோட டெனண்ட்டை வெளியேற்றணும், அதாவது அவரை எவிக் பண்ண உங்கள் ப்ராப்பர்ட்டியில் இருந்து அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே உங்ககிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்னா கேஸ் ரொம்ப இழுத்தடிச்சிருவாங்க. அதே சமயம் நிறைய ஆன்லைன் ஃபார்மேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினேஷன் கிளாஸ் அப்படின்றதே இருக்காது. அந்த இடத்துலையும் நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கும். ரெண்டாவது காரணம் வாடகை உயர்வு. இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் வாடகை வாங்கிட்டு இருப்பீங்க, அதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் உங்களோட டெனண்ட் பிரச்சனை பண்ணுவார். அந்த சமயத்தில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் ப்ராப்பராக எவ்வளோ ரெண்ட்டு, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த ரெண்ட்டை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அடுத்து 3வது முக்கியமான காரணம் அப்படின்றது, உங்களோட டெனண்ட் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன செலவுகள்லாம் வந்தால் உங்களோட டெனண்ட் ஏற்றுக்கணும், எந்த செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கோங்க. அதனால் இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அண்ட் கடைசியாக 4வது விஷயம், இந்த லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் உங்கள் டெனண்ட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலைகளை பார்க்கலாம். சரிங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க இல்லையா, அதில் என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு பார்த்துடலாமா? இதில் முதல் பாயிண்ட் அப்படின்றது பார்ட்டிஸோடைய பெயர்கள். அதாவது இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிஸாக இருப்பாங்க, ஒன்று லேண்ட்லார்டு, இன்னொன்று டெனண்ட். இந்த லேண்ட்லார்டோட பேர் என்ன, அட்ரஸ்ஸு, அவரோட வயசு, அப்பா பேர், அதே தகவல்கள், அதாவது டெனண்ட்டுக்கும் அவரோட பேர், வயசு, அப்பா பேர், அட்ரஸ், இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கணுங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ். ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்கணுங்க, அலாங் வித் தட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டில் எத்தனை ஃபேன் இருக்குது, எத்தனை லைட் இருக்குது, அந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருங்க. அடுத்து 3வது பாயிண்ட், லீஸோடைய டென்யூர். அதாவது எவ்வளோ நாளைக்கு இந்த லீஸ் அக்ரிமெண்ட் வேலிட், எந்த டேட்டில் ஆரம்பித்து இது எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த லீஸ் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. அதாவது 3 வருஷத்துக்கா, 4 வருஷத்துக்கா, 2 வருஷத்துக்கா, இல்லை 11 மாதத்துக்கா, இந்த டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம கொடுத்துருக்கணும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேமெண்ட் டீட்டெயில்ஸுங்க.
அட்வான்ஸ் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி மாதம் மாதம் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணணும், இந்த ரெண்ட்டு எந்த தேதிக்குள்ளே பே பண்ணணும், எப்படி பே பண்ணணும், எவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமும் கட்டாயம் சொல்லியிருக்கணும். அடுத்து 5வது பாயிண்ட்டாக நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ரெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் வீடு தங்குற டொமஸ்டிக் பர்பஸ்க்கா இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கா அப்படின்றத குறிப்பிடணும். அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த பர்பஸ் தாண்டி அந்த டெனண்ட்டு வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் உங்கள் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் தெரிவிச்சிருக்கணும். அடுத்து 6வது முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது ப்ராப்பர்ட்டியை யார் எப்படி மெயின்டைன் பண்ணணும். டெனண்ட் சின்ன சின்ன செலவுகள் எல்லாத்தையும் டெனண்ட் ஏற்றுப்பார். அதாவது ஏதோ ஒரு சின்ன டேப் உடஞ்சிருது, பல்பு ஃபியூஸ் ஆகிடுது, இது எல்லாத்தையும் டெனண்ட் பார்த்துப்பார். பெரிய பெரிய செலவுகள் அதாவது ட்ரைனேஜ் இஷ்யூ இல்லை ப்ளம்பிங் இஷ்யூ அதெல்லாத்தையும் ஓனர் பார்த்துப்பார். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக கிளாரிட்டியோட மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. அடுத்து 7வது முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பீரியட். நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது என்னென்னா, இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு போட்டிருப்பீங்க. இடையிலேயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, இல்லை டெனண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இடைப்பட்ட காலத்திலேயே வெளியேறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, நோட்டீஸ் எவ்வளோ காலத்துக்கு, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி நோட்டீஸ் பீரியடுடைய கால அளவு எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும். அடுத்து 8வது பாயிண்ட் அப்படின்றது டெர்மினேஷன் கிளாஸ். இந்த டெர்மினேஷன் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, உங்களோட டெனண்ட்டு சரியாக வாடகை கொடுக்கல, இல்லை அவர் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டாரு, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி எந்த காரணங்களுக்காக அவரை கட்டாயம் வெளியேற்றக்கூடிய அந்த டெர்மினேஷன் கிளாஸ் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். கடைசியாக 9வது முக்கியமான விஷயம் அப்படின்றது சைனுங்க. நீங்கள் உங்களோட டெனண்ட்டு அது மட்டும் இல்லாமல் 2 சாட்சிகள் முன்னிலையில் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 9 பாயிண்ட் தவிர்த்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 9 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு, வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களோட டெனண்ட்டுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், உதாரணத்துக்கு ஒரு ஆணி அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் கிளாஸஸ் சொல்லணும்னா அதையுமே கூட நீங்கள் உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லீஸ் அக்ரிமெண்ட் பற்றின அத்தனை தகவல்களும் பார்த்தோம். குறிப்பாக லீஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, எதனால் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கூட மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.